Namaste students, welcome to our online commerce class day 8. Today in chapter 5 Hindu undivided family and partnership, already we discussed in last class, right ma? So just we recap what we have seen in last class. So we see meaning of Hindu undivided family and then characteristics of Hindu undivided family, the business, and then meaning and definition of partnership business and characteristics and what are the advantages and disadvantages in partnership business. This we discussed in last class, right? So today in this class we are going to discuss about partnership deed and its content. What is mean by partnership deed and what are its contents, okay? And then rights, duties and liabilities of the partner. So in this class we are going to discuss about these two topics, okay mama? So we'll move on to the lesson. So we are going to discuss what is mean by the partnership deed and what are the contents in it. Partnership deedனா என்ன, அந்த partnership deedல என்ன இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இந்த லெசன் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவாம்மா? ஸோ வாட் இஸ் மீன் பை பார்ட்னர்ஷிப் டீட்? ஸோ அதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 or more person join together to start a business is called as partnership business. ஸோ 2-3 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி அதில் ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே தான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ அதில் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2-3 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இஸ் கம்பல்சரி. அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போட்டிருக்கணும். பட் ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நாட் கம்பல்சரி. ரெஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் இல்லை. பட் ஆனால் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படின்னு தான் இந்த பிஸ்னஸில் ரூல், ஓகேவா? ஸோ இன் திஸ் பார்ட்னர் அக்ரிமெண்ட், ஓகே, பார்ட்னர் அக்ரிமெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பார்ட்னர்ஷிப் டீட், ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் என்ன சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் டீட் கம்பல்சரி, ஓகேவா? கம்பல்சரியாக இந்த பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும், அக்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இட் மே பி ஓரல் ஆர் ரைட்டிங். ஸோ அக்ரிமெண்ட் ஓரலாகவும் இருக்கலாம், இல்லை ரிட்டனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிட்டனில் இருந்தால் பெஸ்ட். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை போக்குறதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்டே நம்ம போட்டிருக்கோம். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அக்ரிமெண்ட் படி நம்ம நடந்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மெயினாக இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ரிட்டனாக இருந்துச்சுன்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவாம்மா? ஸோ திஸ் பார்ட்னர்ஷிப் டேட் ஹெல்ப்ஸ் இன் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் இஃப் இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாச்சும் பார்ட்னர்ஸ்குள்ளேயே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ரன் பண்ணிகிட்டே போகலாம். எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா திருப்பி நம்ம அக்ரிமெண்ட் படி எடுத்து பார்த்து அதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப்டு அண்ட் ரெஜிஸ்டர்ட், ஓகேவா? ஸோ இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமா ப்ராப்பராக ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும். நம்மளோட பிஸ்னஸ் ஃபர்மோட பேரை ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ப்ராப்பராக நம்மளோட அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி கண்டென்ட்ஸ் இன் தி பார்ட்னர்ஷிப் டீட்? ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும், என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த ஃபர்ம், nature of the proposed business, duration of the partnership, capital contribution, withdrawal from the firm, profit and loss sharing, interest on capital, rate of interest on drawings, loan from partners and accounts keeping, salary and commission to partners, retirement, goodwill valuation, distribution of responsibility, dissolution procedure and
arbitration of dispute. Okay, so we'll discuss briefly. Okay, so வந்து அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் இமேஜில் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். ஸோ இந்த வந்து அக்ரிமெண்ட், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவாம்மா? ஸோ ஆஃப்டர் பிளேயிங் த வீடியோ யூ கேன் ஜூம் இட் அண்ட் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ வந்து இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நேம் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டில் நம்மளோட பிஸ்னஸோட நேமை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா we have நேச்சர் ஆஃப் தி ப்ரொப்போஸ்ட் பிஸ்னஸ். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸை நடத்த போகிறோம் அப்படின்ட்டு நம்ம அதில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ சோப் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்ன சோப் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், இந்த என்ன பிஸ்னஸ்ஸு அப்படின்றத நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக இந்த 1 இயர் தான் நாங்கள் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டில் 1 இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு டார்கெட் ஒரு 100 சோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி முடித்தோன்னே நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணோன்னா அதில் வர ப்ராஃபிட்டை நாங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அதை அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம். வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் பீரியட் அதில் அக்ரிமெண்ட் படி மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கேன் டிசால்வ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பர்டிகுலர் வென்ச்சர். அப்படின்னா பர்டிகுலராக இப்போ நான் 100 சோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணி நான் ப்ராஃபிட்டை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், அதோட எங்கள் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் வந்து நோ ப்ராப்ளம். தட் டூரேஷன் ஹேஸ் டு பி ரிட்டன் இன் தி அக்ரிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். ஸோ வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே கண்டிப்பாக கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியே இருப்பாங்க. ஓகேவாம்மா? ஸோ வந்து அது மணி பேஸில் தான் இருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. ஸோ கேபிட்டல் இஸ் நாட் கம்பல்சரி டு பி எ பார்ட்னர். ஸோ ஒரு பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னா கேபிட்டல் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? ஸோ இ மேபி கான்ட்ரிபியூட்ஸ் ஆர்கனைசிங் பவர். வந்து அவங்க என்ன பண்ணலாம், வந்து ஜஸ்ட் வந்து பிஸ்னஸை ஆர்கனைஸ் பண்ணால் கூட போதும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் அக்குமென் அப்படின்னா தனி திறமை. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்குன்னு தனியாக டேலண்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேனேஜரிங் ஸ்கில்ஸ். ஸோ வந்து வேறு ஏதாச்சும் மேனேஜ்மெண்ட் கூட பார்த்துக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக மணி இன்வெஸ்ட் பண்ணி தான் பார்ட்னர் ஆகணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. பட் ஆனால் அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்கு அப்படின்றத கண்டிப்பாக வந்து அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து வித்ட்ராயல் ஃப்ரம் தி ஃபர்ம். ஸோ எவ்ரி பார்ட்னர் கேன் வித்ட்ரா ஃப்ரம் ஃபர்ம். ஸோ வந்து ஃபர்மில் இருக்கிற அமௌண்ட்டையோ இல்லை வந்து எந்த ப்ராப்பர்ட்டியாச்சும் வந்து தேவை அப்படின்னும் போது வந்து நம்ம வித்ட்ரா அப்படின்னும் போது டேக்கிங் பேக். ஓகேவா? நம்ம வேணுன்னும் போது எடுத்துக்கலாம். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங். ஸோ வந்து இந்த பிஸ்னஸ் அப்படின்னா ஒன்று ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம எந்த ரேஷியோவில் நம்ம வந்து பிரிச்சுக்க போகிறோம், எந்த ரேஷியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க பார்ட்னர்ஸ் அப்படின்றத அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும் அக்ரிமெண்ட்டில். இப்போ சப்போஸ் அதை ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கேன் ஷேர் ஈக்குவலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா அவங்க போடுற கேபிட்டல்லேருந்து அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக போய் சேரும். ஸோ ஆல் தட் ரிகார்டிங் த ரூல்ஸ் வில் பி followed by the agreement. ஸோ வந்து நம்ம வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் வந்து அந்த கேபிட்டலுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் அதில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அது இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஆக்ட் அந்த சட்டப்படி என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம இஷ்யூ பண்ணால் போதும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ வந்து அவங்க அமௌண்ட் வந்து எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும் ஃபர்முக்கு. ஓகேவா? பிஸ்னஸ்க்கு. ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா அக்ரிமெண்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ். ஸோ வந்து
loan are provided by partners, the rate of interest also payable. ஸோ வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா பார்ட்னர்ஸ் யாராச்சும் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணிடலாம். அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கீப்பிங். ஸோ வந்து இந்த பிஸ்னஸோட அக்கௌண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க, யார் வந்து ஆடிட் பண்ண போகிறாங்க, யார் செக் பண்ண போகிறாங்க, யார் மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் மெத்தட், எந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி அண்ட் கமிஷன் டூ பார்ட்னர்ஸ். ஓகே, ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளோ சேல்ரி, எவ்வளோ கமிஷன் அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக அதில் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணால் தான் பார்ட்னர்ஸ் அப்படின்றது கிடையாது இல்லைம்மா. ஸோ எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே நம்ம வந்து சேல்ரி கமிஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அவங்க என்ன சர்வீஸ் இந்த பிஸ்னஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாலோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ரி கமிஷன் அவங்களுக்கு நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ இஃப் அன்லெஸ் நோ பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு தி சேல்ரி. ஸோ வந்து நம்ம அவங்க சர்வீஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக சேலரியை ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட். ஸோ வந்து ஒரு பார்ட்னர் வந்து எப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, அவருக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் நம்ம அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்றத அதில் கண்டிப்பாக அக்ரிமெண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகேவாம்மா? ஸோ ரிட்டையர்ட் மீன்ஸ் இஃப் தே ஆர் கோயிங் டு ரிட்டையர்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ் அவங்களுக்கு நம்ம என்ன செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுக்கணுன்றதையும் நம்ம வந்து அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிசீஸ்ட்னா நடுவில் யாராவது வந்து லீவ் ஆகுறாங்க பிஸ்னஸை விட்டு பார்ட்னர்ஸ் அப்படின்னா அதையும் நம்ம அவங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட், என்ன மெத்தடில் நம்ம வந்து அமௌண்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்வில் வேல்யூவேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை குட்வில் அப்படின்னா நல்ல பெயர், நட்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸோட நட்பெயரை எப்படி நம்ம வந்து வேல்யூ பண்ண போகிறோம், எந்த மெத்தடில் நம்ம வந்து வேல்யூ பண்ண போகிறோம், ஆஃப்டர் தி அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் அ பார்ட்னர் ஹேஸ் டு பி ஸ்டேட்டட். ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்னர் உள்ளே வரும்போதும் ஐ மீன் தட் கால்ட் அஸ் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். ஸோ ஒரு பார்ட்னர் வந்து வெளியே போகும்போதும் ஐ மீன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர். ஸோ வந்து ஒரு பார்ட்னர் வந்து இறந்துட்டாலோ நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸோட நட்பெயரை எப்படி வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம், எந்த மெத்தடில் கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத அக்ரிமெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த பார்ட்னருக்கு எந்தெந்த ஒர்க்கை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், ஸோ வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களோட ஒர்க்கை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த பார்ட்னரோட ஒர்க்கையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அவங்க என்ன ஒர்க் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்றதையும் அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு டிசால்வேஷன் ப்ரொசீஜர். ஓகேவா? நம்ம வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம், எப்படி டிசால்வ் பண்ண போகிறோம், டிசால்வ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது நம்ம வந்து எப்படியெல்லாம் பார்ட்னர்ஸ்க்கு செட்டில்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஆர்பிட்ரேஷன் ஆஃப் டிஸ்பியூட் அப்படின்னா தவறுகள். ஓகேவா? ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவர். ஓகேவா? யாராச்சும் ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தால் நடுவில் இருந்து அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்கணும்ல. ஸோ வந்து ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ் இந்த மெத்தட் ஆஃப் செட்டிலிங். ஸோ வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி அவங்களுக்கு செட்டில் பண்ணணும், வந்து என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன ஒப்பீனியன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து டு அவாய்ட் லிட்டிகேஷன் அப்படின்னா கேஸ், வழக்குகள்னு சொல்லுவாங்கள்ல, கேஸுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து அந்த அளவுக்கு நம்ம போகாமல் வந்து அந்த கேஸ் எல்லாம் போட்டு பார்ட்னர்ஸ் மேலே அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு போகாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் நடுவர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஸோ வந்து என்னெல்லாம் மெத்தட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த அக்ரிமெண்ட்டில்
மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா we are going to discuss about the rights and duties of partners. ஸோ ரைட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன உரிமைகள்லாம் இருக்குது பார்ட்னர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர், அவங்களுக்கு என்ன கடமைகள் இருக்குது, ஒரு பார்ட்னர் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிஸ்னஸில் என்ன கடமைகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா liabilities that will discuss later. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு டேக் பார்ட் இன் பிஸ்னஸ், ரைட் டு பி கன்சல்டட், right of access to books, records and documents, right to share profit, right to receive interest, right to be indemnified, right to use partnership property for the business, right to retire, right to continue. ஸோ இந்த உரிமைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ வில் see the explanation. ஸோ right to take part in business அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடடிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே வந்து பிஸ்னஸோட மேனேஜ்மெண்ட்டில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேம்மா? ஸோ ஆல் த பார்ட்னர்ஸ் ஹாவ் தி ரைட் டு டேக் பார்ட் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு பி கன்சல்டட். ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்னர்ஸ்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த டிசிஷனை ஃபைனலைஸ் பண்ணணும்ல. ஸோ வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும் போது எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணும் போது யார் வந்து மெஜாரிட்டியாக எந்த டிசிஷன் வந்து மெஜாரிட்டியாக இருக்கோ அதிகமாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம அந்த டிசிஷனை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபண்டமெண்டல் மேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் உள்ளே வராங்க அப்படின்னா எல்லா பிஸ்னஸோட நேச்சரும் சேஞ்ச் ஆயிரும் இல்லைம்மா? ஸோ வந்து ஒரு பார்ட்னர் உள்ளே வராங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், திருப்பி மாற்றி எழுதணும். ஏன்னா வந்து இன்னொரு பார்ட்னர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் ஷேர் பண்ண போகிறோம், அவங்களுக்கு செட்டில்மெண்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்அனமினஸ் அப்படின்னா என்னென்னா யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வந்து ஒரு மனதாக இருந்து ஒரு நல்ல டிசிஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா? ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து மற்ற பார்ட்னர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப் ஆக்சஸ் டு புக்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா அதில் நிறைய அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் இருக்கும், ரெக்கார்ட்ஸ் நிறைய மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸும் அதே மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே என்ன உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த அக்கௌண்ட்ஸை நம்ம செக் பண்ணலாம். ஸோ வந்து செக் பண்ணி அதுலேருந்து ஒரு காப்பி கூட நம்ம எடுத்து நம்மளோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி பார்ட்னர்ஸ் ஹேவ் தி ரைட்ஸ் டு செக் தேர் புக்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ ரைட் டு ஷேர் ப்ராஃபிட். ஸோ வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே என்ன உரிமை இருக்குது, என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதில் கண்டிப்பாக அவங்களுக்கும் அதில் ஷேர் இருக்குது. நம்ம எப்படி வந்து அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த ரேஷியோவில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தே கேன் ஷேர் ஈக்குவலி, வர ப்ராஃபிட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அந்த பார்ட்னருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த ரேட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சப்போஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் அந்த ரேட்டை மென்ஷன் பண்ணல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படின்னா ஃபிக்ஸடாக எல்லாருக்குமே 6% கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு பி இன்டெமினிஃபைட். ஸோ இன்டெமினிஃபைட் அப்படின்னா செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? இன்டெமினிஃபைட்னா செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி பார்ட்னர் ஹேவ் டு செக்யூர் ஆல் தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அதர் பார்ட்னர்ஸ். ஸோ வந்து நார்மலாக வந்து பிஸ்னஸில் வந்து மற்ற பார்ட்னர்ஸ் பண்ணுற எல்லா வேலைக்கும் இந்த பார்ட்னரும் சிங்கிள் பார்ட்னரும் வந்து அதுக்கு இதுதான். ஓகேவாம்மா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஸ் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை இந்த பார்ட்னருக்குமே தான் வந்து சேரும். ஸோ வந்து தே ஹாவ் டு செக்யூர், அவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட உரிமையை அவங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நார்மலாக நடக்கிற பிஸ்னஸில் தே கேன்
receive the back the amount sent by him for the acquaint prudently. ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் அதர் பார்ட்னர்ஸ் வந்து நிறைய பார்ட்னர்ஸ் வந்து பிஸ்னஸ்க்கு எதிராக வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் வந்து நான் இதுலேருந்து விலகிக்கிறேன், வந்து நான் கொடுத்த அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு ஜென்டலாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பேக் ஆயிரும். ஸோ வந்து அவங்களுக்கு எதில் உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையை அவங்கக்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு, அவங்களுக்கு மற்ற பார்ட்னர்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அதில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிஸ்னஸ். ஸோ வந்து இப்போ பிஸ்னஸோட ப்ராப்பர்ட்டி, இப்போ ஒரு இடம் இருக்குது, வந்து அந்த பிளேஸை வந்து ரெண்ட்டுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும், நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டியை பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு ரிட்டையர். ஸோ வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே என்ன உரிமை இருக்குது, இப்போ எனக்கு பிடிக்கல, என்னால் வந்து இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து ரிட்டையர் ஆகிடலாம், நான் வந்து அந்த பிஸ்னஸை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இட் ஹேஸ் டு பி மென்ஷன்ட் இன் தி அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், வெளியே வந்துடலாம். இப்போ நான் வந்து அக்ரிமெண்ட் போடும்போதே நான் 1 இயர் தான் இந்த பிஸ்னஸில் இருப்பேன்னு போட்டிருந்தேன் அப்படின்னா நான் 1 இயர் கழித்து நான் அந்த பிஸ்னஸை விட்டு வெளியே வந்துடலாம். அதர்வைஸ் we can consult with any other partner. அப்படி இல்லை அப்படின்னா நான் நோட்டீஸ் கொடுத்து கூட ஒரு 14 டேஸ் நோட்டீஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவாம்மா. ஸோ அந்த நோட்டீஸ் நான் இஷ்யூ பண்ணிவிட்டு கூட நான் என்ன பண்ணலாம், வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் டு பி கண்டினியூட். ஸோ வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே ரைட்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே வந்து இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. கெனாட் பி எக்ஸ்பர்ட் அப்படின்னா ஃபோர்ஸ்ட் அவுட். வந்து இப்போ ஒரு பார்ட்னர்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸில் ரன் பண்ணிகிட்டே இருக்கோம், அவரை திடீர்னு என்ன பண்ண முடியாது, நம்மளால் வெளியே போன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதுவே அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு, இப்போ நான் 1 இயர் தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்க போகிறேன் அப்படின்னா 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய விஷ் நான் கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் நான் ரிட்டையர் ஆகிடலாம். ஆனால் வந்து யாருமே என்னை வந்து 1 இயருக்கு அப்புறமா அக்ரிமெண்ட் படி வந்து 1 இயர் அப்படின்னா என்னை வந்து சொல்லலாம். பட் ஆனால் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்னை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் தி ரைட்ஸ் வி ஹாவ் இன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ். என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி டு கேரி ஆன் பிஸ்னஸ், டியூட்டி டு பி ட்ரூ, duty to render true accounts, duty to indemnify the firm, duty to share the loss, duty to claim remuneration, duty not to use firm's property for personal use, duty not to carry on competing business, duty to act within scope of his authority, duty to consult other partners before assigning or transferring his interest in partnership. ஸோ வந்து என்னென்ன டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி டு கேரி ஆன் பிஸ்னஸ் என்ன கடமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி பார்ட்னர்ஸ் ஹாவ் டு ரன் தேர் பிஸ்னஸ் ஃபார் தேர் மேக்ஸிமம் அட்வான்டேஜ். ஸோ வந்து எல்லா பார்ட்னர்ஸும் வந்து இந்த பிஸ்னஸில் என்டர் ஆனதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸை மேக்ஸிமமாக எந்த அளவுக்கு நல்ல விதமாக கொண்டு போய் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களோட கடமைகள். கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது ஒரு பார்ட்னர்ஸோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து டியூட்டி டு பி ட்ரூ. வந்து மற்ற பார்ட்னர்ஸ்க்குமே சரி நம்ம செல்ஃபாகவும் சரி என்ன பண்ணணும்னா உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெய்த்ஃபுல், நன்றி உள்ளதனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஒன் அனதர். ஸோ வந்து எல்லா பார்ட்னர்ஸ்குள்ளேயுமே ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் வித் ஃபேர் டீலிங்ஸ். ஸோ வந்து பிஸ்னஸ் டீலிங்ஸ்குள்ளே வந்து ரொம்ப உண்மையாகவும் உண்மைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கௌண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒரு பார்ட்னராக அந்த பிஸ்னஸில் இருக்கும் போது எல்லாம் உண்மையான அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் என்ன செலவு பண்ணாலும் அதுக்கான வவுச்சர்ஸ் பில் வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக வைக்கணும். இப்போ வந்து நான் வந்து
100 செலவு பண்ணிவிட்டு நான் வந்து 200 இந்த பிஸ்னஸ்க்காக செலவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஃபால்ஸ் வவுச்சர்ஸ்லாம் ஃபால்ஸ் பில்லெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் ஷுட் பி ஹேண்ட் ஓவர். ஸோ வந்து நான் 200 எடுத்துகிட்டு போகிறேன், 100 செலவு பண்ணிவிட்டு மீதி 100 என்ன பண்ணணும், பிஸ்னஸ்லேயே நம்ம வச்சிடணும். வி ஹாவ் டு ஹேண்ட் ஓவர் தி பேலன்ஸ் டு தி firm. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி டு இண்டெம்னிஃபை தி firm. ஸோ ஆல்ரெடி ஐ செட் நோ, இண்டெம்னிஃபைனா வந்து செக்யூர். ஸோ எவ்ரி பார்ட்னர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி லாஸ். ஸோ வந்து எல்லா சப்போஸ் லாஸ் வந்தாலும் அதில் எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ யாராச்சும் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, யாராச்சும் மற்ற பார்ட்னர்ஸ் வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் நம்மளுக்கும் அந்த லாஸில் நம்மளுக்கும் வந்து கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூட்டி டு ஷேர் தி லாஸ். ஸோ வி ஹாவ் டு ஷேர் தி லாஸ் ஆல்சோ. ஸோ இட் இஸ் மென்ஷன்ட் இன் தி அக்ரிமெண்ட். ஸோ லாஸ் வந்தால் நம்ம எப்படி ஷேர் பண்ணுறோம் அப்படின்றதையும் அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா வி ஹாவ் டு ஷேர் தி லாஸ் ஆல்சோ ஈக்குவலி ஆஸ் லைக் ப்ராஃபிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி டு கிளைம் ரெமுனரேஷன். ஸோ எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே வந்து சேல்ரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து அப்படி அந்த கொடுக்கல அப்படின்னாலும் we can get the remuneration for performing the activities. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சப்போஸ் நம்மளுக்கு சேல்ரி வரலை அப்படின்னாலும் நம்ம வந்து நம்மளோட கடமைப்படி நம்ம என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஈவன் மேனேஜிங் பார்ட்னர் ஆல்சோ will get the remuneration. ஸோ unless the agreement mentioned anything. ஸோ வந்து அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலனாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சேல்ரி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண பார்ட்னராக இல்லைனாலும் வெறும் மேனேஜிங் பார்ட்னராக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், வந்து நம்ம சேல்ரி கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி நாட் டு யூஸ் ஃபர்ம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பர்சனல் யூஸ். நம்ம வந்து கடமையாக நம்மளோட நல்ல கடமையை தான் நம்ம பிஸ்னஸில் வந்து நடத்துகிறோம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டியை நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ partnership property belongs only for the partners but should not use for personal use. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட ப்ராப்பர்ட்டி பார்ட்னர்ஸ்க்கு தான் சொந்தம். பட் ஆனால் அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூட்டி நாட் டு கேரி ஆன் காம்படிட்டிங் பிஸ்னஸ். ஸோ பார்ட்னர்ஸ் கேன் ஸ்டார்ட் எனி காம்படிட்டிவ் பிஸ்னஸ் and earn in particular firm should not have a secret profit. ஸோ வந்து இப்போ நான் இந்த பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கேன் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, இந்த பிஸ்னஸ்க்கு காம்படிட்டிவாக வேறு எந்த பிஸ்னஸும் நம்ம எதிரான பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி சப்போஸ் நான் இந்த பிஸ்னஸ்க்கு எதிராக இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நான் இந்த பிஸ்னஸில் என்னெல்லாம் ஏர்ன் பண்ணணும் அதை வந்து நான் என்ன பண்ணணும், திருப்பி இந்த பிஸ்னஸ்க்கே நான் வந்து கொடுத்துட்டு நான் வேணால் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். ஸோ வந்து இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டே இருக்கும் போது நான் வந்து எந்த ஒரு சீக்ரெட் ப்ராஃபிட்டும் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டியூட்டி. we should not carry any competitive business against our business. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி டு ஆக்ட் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. ஸோ அத்தாரிட்டினா நம்மளோட செயல்கள், நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் என்ன வந்து நம்மளுக்குன்னு வேலை கொடுத்துருக்காங்களோ அதிலேருந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. ஸோ டியூட்டி டு கன்சல்ட் அதர் பார்ட்னர்ஸ் பிஃபோர் அசைனிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பார்ட்னர்ஷிப். ஸோ வந்து நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, என்ன டிசிஷன் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், மற்ற பார்ட்னர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணாமல் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. ஸோ பிஃபோர் டேக்கிங் டிசிஷன் ஆர் அசைனிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆர் ஒர்க் we should consult with the other partners. Okay, so next வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டாபிக் liabilities ஆஃப் பார்ட்னர். ஸோ வந்து பார்ட்னருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் அண்ட் செவரல் liabilities and liable for any loss to third party and liability to third party to make good the loss. ஓகே, ஸோ வந்து இந்த 3 பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாயிண்ட் அண்ட் செவரல் liabilities அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இப்போ 4-5 பேர் பார்ட்னர்ஷிப்போட ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவாம்மா. ஸோ வந்து இப்போ இந்த பிஸ்னஸ்னால நம்ம வெளியே கடன் வாங்குறது
கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், திடீர்னு நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க கிட்ட கடன் வாங்குவோம். ஸோ நம்ம கடன் வாங்குகிறோம்ல, அவங்க தான் கிரெடிட்டார்ஸ், ரைட்? ஸோ வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து இப்போ நம்மளோட கடனை வந்து வாங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியல, பார்ட்னர்ஸாக இந்த பிஸ்னஸ்லேருந்து நம்மளால் எதுவுமே எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னர்ஸ் கேன் கிவ் தேர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து கடன் கொடுத்தவருக்கு என்ன உரிமை இருக்குது, நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னர்ஸ் ஒரு பார்ட்னர்ஸோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கூட வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. ஸோ நம்ம வந்து எதுக்கு பொறுப்பு, எல்லா பார்ட்னர்ஸுமே இந்த பிஸ்னஸில் பொறுப்பு இருக்குது. அதனால வந்து எல்லா பார்ட்னர்ஸ்கிட்டேயும் இருந்து அவங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் வந்து டெப்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக, ஸோ கடன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்லா பார்ட்னர்ஸோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கூட அவங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அவங்களோட டெப்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் லயபிள் ஃபார் எனி லாஸ் டு தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து firm is liable to the loss of third ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ வந்து ஏதாச்சும் வந்து ஃபேர்மில் நம்ம வந்து இதாக லாஸ் ஆயிடுச்சு, நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு ஏதாச்சும் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம தப்பு நம்மளோட பிஸ்னஸில் நம்ம தப்புனால தான் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு ஏதோ ஒரு லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கும் நம்ம தான் எல்லா பார்ட்னர்ஸுமே தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா liability to third party to make good the loss. ஓகே, ஸோ the partners can receive their partner receives third property misoperates, the firm is liable. இப்போ நான் ஒரு பார்ட்னராக இருந்து வெளியே தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நான் வந்து அமௌண்ட் வாங்கியிருக்கேன், அப்படி வாங்கிட்டு திருப்பி என்னால் கொடுக்க முடியல, பிஸ்னஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன், பட் ஆனால் திருப்பி என்னால் அதை கொடுக்க முடியலை அப்படின்னும் போது இந்த பிஸ்னஸ் ஃபேர்ம் தான் வந்து பொறுப்பு. இப்போ வந்து நான் வந்து பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கினதுனால இந்த பிஸ்னஸ் தான் பொறுப்பு. அந்த கடனை வந்து யார் கொடுக்கணும், பிஸ்னஸ் ஃபேர்மாக இருந்து இந்த எல்லா பார்ட்னர்ஸுமே தான் வந்து அந்த கடனை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து அவங்க மற்ற பார்ட்னர்ஸும் தான் வந்து பொறுப்பு. இப்போ நான் ஒரு பார்ட்னர் வெளியே கடன் வாங்கிட்டு கொடுக்கலனாலும் இந்த அதர் பார்ட்னர்ஸும் வந்து அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we have 3 types of liabilities of partner: joint and several liability, liability for any loss to third party, liability to third party to make good the loss. Okay, mama? So thank you. We'll see you in next class.